நம்ம வாழ்க்கையில மத்தவங்கள மன்னிக்கத்தான் நமக்கு கத்துக் குடுக்குறாங்க. ஆனா, யாருமே நம்மள நாமே மன்னிக்கிறது எப்படி? நம்மள நாமே மன்னிக்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன? நம்மள நாமே மன்னிக்கிறதுடைய அவசியம் என்ன? அப்படின்னு சொல்லிக் குடுக்கறது இல்ல. சின்ன சின்ன தவறுகள் நாம செய்தாலும், நாம நம்மளையே கடுமையா தாக்கிக்கிறோம். தண்டிச்சுக்கவும் செய்றோம். ஐயையோ! இப்படி பண்ணிட்டோமே! ஐயையோ! இப்படி நடந்து போச்சே! அப்படின்னு. வாழ்க்கையில நாம எடுத்த சில முடிவுகள நெனச்சு, இன்னைக்கும் நம்ம ஒரு குற்ற உணர்ச்சியோடயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு தேவை இல்ல. நம்மள நாமே மன்னிக்கிற தகுதி நமக்கு இருக்கு. அப்படின்னு தான் நான் உங்கள்ட்ட இன்னைக்கு பேச வந்திருக்கேன். நம்மள நாமே மன்னிச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய பலம் தேவ. உங்களையே நீங்க முன்ன நிறுத்தி மன்னிக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு இனம் புரியாத அளவுக்கு தைரியமும் தேவ. அது எப்படி? அது என் வாழ்க்கையில நான் எப்படி உணர்ந்தேன்? நான் எப்படி அத செயல்படுத்தினேன்? என்ன நானே எப்படி மன்னிச்சேன்? அதனால என் வாழ்க்கை எப்படி நல்லபடியா மாறுச்சு? அப்படின்ற என்னுடைய பயணத்த இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இது ரொம்பவும் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஆனா ரொம்பவும் அவசியமான ஒண்ணு. ஒரு காலத்துல நான் தினமும் என்ன ஒரே மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, என் கடந்த காலத்துல நடந்த சம்பவங்கள நெனச்சேன்னா, நான் அப்படி செய்யாம இருந்திருக்கலாமே! நான் அங்க இருந்து வெளிய வந்திருக்கலாமே! நான் ஏன் இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்? அப்படின்னு பதிலே இல்லாத கேள்விகள எனக்குள்ள நான் திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். இது என்ன ஆச்சு? எனக்குள்ள குற்ற உணர்ச்சிய எனக்கு பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு உண்டான குற்ற உணர்ச்சிய எனக்குள்ள அதிகமாக்கிட்டே வந்துச்சு. நான் செய்த தவறுகளுக்காக மட்டும் இல்ல, நான் செய்யாத விஷயங்களுக்காகவும் என்ன மன்னிக்க முடியாம நான் இருந்தேன். நாம நம்ம மேல கடுமையா நடந்துக்கிற அளவுக்கு மத்தவங்கள்ட்ட கடுமையா நடந்துக்க மாட்டோம். அது யாருக்கும் புரியறதில்ல. மத்தவங்கள்ட்ட சிரிச்சு பேசுறோம், மத்தவங்க முகம் கோணக்கூடாதுன்னு நெனைக்கிறோம், மத்தவங்க மனசு காயப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். ஆனா, அதையே நமக்கு நாம பண்றோமா? நாம நம்மள என்ன சொல்லி பேசுறோம் நாம? "உனக்கு அறிவில்லையா? மறுபடியும் அதே தப்ப பண்ணிட்டமா? இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்." அப்படின்னு இந்த கேள்விகள் மத்தவங்கள்ட்டேருந்து வந்தா கூட நாம பொறுத்துக்கலாம். நம்மள கூட அது அந்த அளவுக்கு பாதிக்காது. ஆனா, இந்த கேள்விகள நமக்கு நாமே உள்ளுக்குள்ள கேட்கும்போது, கண்டிப்பா நம்ம உடைஞ்சு தான் போவோம். ஏன்னா, நம்ம மேலேயே நாம திரும்ப குற்ற உணர்ச்சிய திரும்ப குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கேள்விகள் மூலியமா. அதனால, நமக்கு நாமே இந்த கேள்விகள கேட்கிறத முதல்ல நிறுத்தணும். நாம அப்படி செய்திருக்கலாமோ? நாம அத செய்யாம இருந்திருக்கலாமோ? அவங்க பேசுனதுக்கு நாம எதிர்த்து பேசியிருக்கலாமோ? இல்ல நமக்கு நடந்த துரோகத்துக்கு நாம நியாயம் கேட்டிருக்கலாமோ? அப்படின்னு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு பதிலே கிடைக்காத ஒரு கேள்விய திரும்ப நமக்கு நாமே கேட்கறத கண்டிப்பா நாம நிறுத்தணும். நீங்க நிறுத்தும்போது மட்டும் தான் அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள போய் சேராது. நீங்க அந்த கேள்விய கேட்டுக்கிட்டே இருக்க அந்த குற்ற உணர்ச்சிய நீங்க இன்னும் சேர்த்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல உங்களுக்குள்ள நீங்க இந்த மாதிரி கேள்விகள கேட்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. அடுத்து, நான் என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். அந்த நேரத்துல நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்? பொதுவா என்ன சொல்லுவோம்? அவங்க காரணம், இவங்க காரணம், அவங்க அப்படி பண்ணாங்க. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். அப்படின்னு தானே நாம சொல்லுவோம். ஆனா, நான் யோசிச்ச பதில் வேற. எனக்கு கிடைச்ச பதில் வேற. என்னன்னா, அப்போ நான் நடந்த சம்பவங்கள்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, என்ன நானே குற்றம் சொல்லிக்கிற அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ நான் பயத்துல இருந்தேன். குழப்பத்துல இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எது தெரிஞ்சுதோ, எத நான் அதிகமா பார்த்தனோ,
அத மட்டும் தான் அதிகமா செய்துட்டு இருந்தேன். அந்த காலத்துல அப்போ என்னுடைய கடந்த காலத்துல, அந்த நேரத்துல எனக்கு என்ன அறிவு இருந்ததோ, அதத்தான் நான் செயல்படுத்தினேன். அதுல தப்பு எதுவும் இல்லையே! அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக நமக்கு தெரியாத அறிவ நாம பயன்படுத்தல அப்படின்றதுக்காக, நம்மளுடைய கடந்த காலத்த நெனச்சு, நாம நம்மளையே தண்டிக்கிறது சரியான விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. நான் என்ன குற்றவாளியா பார்க்கல. என்ன ஒரு மனுஷியா பார்க்க ஆரம்பிச்சேன். தவறு செய்தேன், இல்லங்கல. அதே சமயம் கத்துக்கவும் செய்தேன். அதையும் நான் மறக்கல. அப்படித்தான் நான் வளர்ந்து, வளர்ந்து இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில இந்த ஒரு இடத்துல நான் வந்து நிக்கிறேன். மன்னிப்பு அப்படின்றது என்னுடைய தவறுகள நான் மறைக்கல, சரின்னு வாதாடல, என்னுடைய தவறுகள் நியாயமானதுன்னு யாருக்கும் நான் எடுத்து புரிய வைக்க முயற்சி பண்ணல. என்னுடைய தவறுகள் நடந்துருச்சு. ஆனா, அத ஒரு அடையாளமா நான் மாத்த விரும்பல. அந்த தவறுகள்லேருந்து நான் என்ன கத்துக்கிட்டனோ, என்ன வாழ்க்கை பாடம் எனக்கு கிடைச்சதோ, அத நான் என் வாழ்க்கையில முன்னோக்கி நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இது உங்களாலயும் முடியும்னு நான் நம்புறேன். நான் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கணுமோ! அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நம்ம நடந்துக்கிறோம். அந்த நேரத்துல நமக்கு என்ன கிடைச்சதோ தகவல், நமக்கு என்ன சக்தி இருந்ததோ, நமக்குள்ள இருந்த பயம் என்னவோ, அதுக்குள்ள தான் நம்ம முடிவுகள் எடுத்திருப்போம். அதுக்கு ஏன் நாம போய் நம்மள நாம தண்டிக்கணும்? இல்ல இவ்ளோ தூரம் நம்ம வளர்ந்து, அறிவு வளர்த்துக்கிட்டு, வாழ்க்கையில நல்லபடியா வந்ததுக்கு அப்புறமும், அந்த நேரத்துல இருந்த அந்த ஒரு வடிவத்த நெனச்சு, நம்ம ஏன் இன்னும் குற்ற உணர்வுல தவிக்கணும்? அப்படி யோசிக்கும்போது தான், என்னுடைய கடந்த காலத்து மேல இருந்த குற்ற உணர்ச்சி, நான் மன்னிக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாரத்த நான் எனக்குள்ளேருந்து இறக்கி வச்சேன். என்ன மன்னிக்கணும்னு நான் முடிவெடுத்தப்போ, அது ரொம்ப சுலபமான விஷயமா எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன நான் மன்னிக்கிறதுக்கு நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். அதனால அது ஒரே நாள்ல நடந்துறவும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கடந்த காலத்த நான் ஏத்துக்க ஆரம்பிச்சு, நடந்த விஷயங்களுக்கு நான் சாரி சொல்ல ஆரம்பிச்சேன். அது நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக இல்ல. நடந்த தவற இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என் மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அதனால எனக்குள்ள குற்ற உணர்வ அதிகமாக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்காக நான் என்கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனசும் மாற ஆரம்பிச்சது. நான் இவ்வளவு நாளா அந்த தவறு, தவறுன்னு என் மனசுக்குள்ளேயே தாங்கிக்கிட்டு இருந்ததுக்கும், அத தூக்கி போடாம, அத ஒரு அடையாளமா நான் நெனச்சுக்கிட்டு இருந்ததுக்கும், அதிலிருந்து என்ன காப்பாத்த முடிவு பண்ணாம, அத இன்னமும் என் கையில நான் சுமந்துட்டு இருந்ததுக்கும், எனக்கு நானே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். இது ஒரு சின்ன வார்த்த தான். "சாரி, என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேங்க. நீங்க இப்ப கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, உங்க கண்கள பார்த்து, "என்ன மன்னிச்சிரு. இவ்ளோ நாளா நடந்த அத்தன விஷயங்களுக்குமே உன்ன குற்றவாளியாக்கி, அந்த குற்ற உணர்வ உன்ன நான் சுமக்க வச்சுட்டேன்." அப்படின்னு உங்கள நீங்களே பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுங்க. அவ்ளோ சீக்கிரம் முடியாது. உங்களால உங்க முகத்த கண்ணாடில பார்க்க முடியாது. அழுகை வரும், ஆத்திரம் வரும், கோபம் வரும். இதெல்லாம் அனுபவபூர்வமா உணர்ந்ததுனால நான் சொல்றேன். ஆனா அது அன்னையோட முடிஞ்சுறதும் கிடையாது. நீங்க ஒரு ஒரு நாளும் உங்கள நீங்க மன்னிக்க பழக்கப்படுத்தணும். ஒரே நாள்ல உங்கள நீங்க மன்னிச்சிடவும் முடியாது. மன்னிப்புன்றது ஒரு முடிவும் கிடையாது. அது ஒரு தினம் தினம் நாம எடுக்க வேண்டிய ஒரு பழக்கம். தினம் தினம் நம்மள நாம மன்னிக்கணும் அப்படின்னு நாம எடுத்து அத பழக்கப்படுத்திக்கிட்டே வரணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வு குறைய ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நம்மள நாமே மன்னிக்கிறது அப்படின்றது, நம்ம தவறுகள நியாயப்படுத்துறது கிடையாது. தவறுகள மறக்கிறது கிடையாது. தவறுகள மறைக்கிறது கிடையாது. ஆனா, அந்த தவறுகள
நாம கடைசி வரைக்கும் அந்த தாக்கத்திலேயே அந்த தவறுகளின் தாக்கத்திலேயே இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதிலிருந்து நம்மள வெளில கொண்டுட்டு வர்றது தான் உண்மையான மன்னிப்பு அப்படின்றது. அத நீங்க உணர்ற ஒரு காலம் வரும். அப்படி உணரும்போது, அது உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலைய கொடுக்கும். அந்த விடுதலைய நான் உணர்ந்து, நான் இப்ப அனுபவிக்கிறதுனால, அதனுடைய சுகம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய வார்த்தைகள் உங்க மனச தொற்றுக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.